டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமானார் மானுடத்திற்கு புதிய பாதையை காண்பித்தவர். தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மானிடத்திற்கு மதங்கள் சமயங்கள் பெயரில் அடித்து கொண்டும் பகைமையை உண்டாக்கி கொண்டும் இறைவரிடமிருந்து முழுமையாக விலகி நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மானுட சமூகத்திற்கு உண்மையான இறைவர் யார், அந்த இறைவரை அடைவதற்கான பாதை என்ன, அதை அடைவதற்கான எளிய வழி என்ன என்று இந்த உலகத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்தியத்தை நமக்கு அளித்தவர் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமானார். உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். எந்த ஒரு மகானும் சொல்லாத இந்த சாதியும் சமயமும் மதமும் இது பொய் என்று இறைவரே உணர்த்தி விட்டார், இறைவரே கூறிவிட்டார் என்று சொன்ன ஒரே மகான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமானார் தான். 200 ஆண்டுகளிலிருந்து 150 ஆண்டுகளுக்கு அந்த காலகட்டத்தில். அப்படி வேறு எந்த மகானுமே அவ்வளவு துணிச்சலோடு சொல்லவில்லை. மேலும் எந்த விதமான சாதி அடையாளங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் இத்தகைய சன்மார்க்கத்தை உருவாக்கினார். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் என்கிற ஒரு சிவாச்சாரியார் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு ஏமாற்றுக்காரர், பொய்யர், சன்மார்க்கத்தை மீண்டும் சமய வழிக்கு இழுத்த ஒரு மிக தவறான ஒரு மனிதர். ஆனால் அவர் இருந்தபோது என்ன பண்ணாருன்னா, வள்ளற்பெருமானாரோடு அவர் அங்கே தங்கி இருந்து அங்கே அவர் நானும் சன்மார்க்கத்துக்கு விட்டேன் என்று சொல்வதற்காக அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பூநூலை கழட்டி வைத்து விட்டு தான் அங்கே வள்ளற்பெருமானாரோடு இருந்தார். அவர் சரி ஒரு இவ்வளோ வந்திருக்காரு, பூசையெல்லாம் செய்யட்டும் என்று அவர் பூசையெல்லாம் செய்ய சொல்லி, பூசைன்னா அங்கே குறிப்பாக அந்த கண்ணாடி ஒன்று ஞான சபைக்காக வாங்கப்பட்டது. அந்த ஒளி அது ஒளி பெருக்கி, அதை ஒளியை பெருக்கி கொடுக்கக்கூடிய கண்ணாடி பெல்ஜியத்தில் தயாரிக்கப்பட்டது. அப்போ சென்னையில் வாங்கியிருக்காங்க. அதற்கு பூசை செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, வள்ளற்பெருமானார் அவர்கள் திருக்காப்பிட்டு கொண்டதற்கு பிறகு நம் கண்களிலிருந்து அவர் தோன்றா ஒரு துணையாக மாறிவிட்ட பிறகு இவர் என்ன பண்ணாருன்னா, மீண்டும் பூநூலை எடுத்து அணிந்து கொண்டு விட்டு ஞான சபையை ஒரு நடராஜர் கோவில் போல மாற்றிவிட்டார். அவருடைய வாரிசுகள் வரையிலும் அது பூசை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதற்காக நீங்கள் தொடர்ந்து பலரும் அவரை வெளியேற்ற போராடினார்கள். ஆனால் ஒரு ஒற்றுமையான போராட்டமாக சன்மார்க்க மக்களிடையே வள்ளற்பெருமானுடைய சன்மார்க்கம்னா என்ன, அந்த 106 ஏக்கர் பெருவெளி தலம்னா என்ன, தர்மசாலை எதற்கு, ஞானசபை எதற்கு என்று 2025ஆம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட வள்ளற்பெருமானார் அவர்கள் தற்பொழுது இதை ஒரு நூலாக நமது மூலமாக நம்மை ஒரு கருவியாக, ஒரு சிறு கருவியாக, ஒரு சிறு அணில் போல நாம் அதை செயல்பாடு செய்ய வள்ளற்பெருமானார் இந்த உலகத்திற்கு உணர்த்திருக்காங்க. வடலூர் வள்ளற்பெருமானாரின் திருவருட் பெருவெளித்தலம் திருப்புகளும் பேருண்மைகளும் என்கிற அந்த நூல் ஒரு 88 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நூலின் வாயிலாக அதை முழுவதுமாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்காங்க வள்ளற்பெருமானார். இதை வாசித்த பிறகுதான் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா போன்ற 77 வயது சன்மார்க்கர்களுமே சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலமாக அந்த 106 ஏக்கர் தான் பெருவெளித்தலம் என்று நாங்கள் அறியாமல் போய்விட்டோம். அங்கே தர்மசாலையும் ஞானசபையை தவிர வேறு எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது என்பதும் நாங்கள் அறியாமல் போய்விட்டோம், எவ்வளவு பெரிய பிழை செய்துவிட்டோம் என்று உணர்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்தியா உலகம் அறிந்த சன்மார்க்கத்தினுடைய மூத்தவராக இருக்கிறார். ஐயா தான் தலைமை நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர் வடலூர் தலைமைச் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கினாங்க. 32 அமைப்புகள், சங்கங்களை, சன்மார்க்க சங்கங்களிடம் இணைத்து அவர் ஒரு பேரவை போல படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த 100 கோடி ரூபாய் சர்வதேச மையம் என்ற திட்டத்தை திமுக அரசு, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவருக்கு ஏற்பட்ட வள்ளற்பெருமானார் மீது அபரிமிதமான ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த 106 ஏக்கரில் 72 ஏக்கரிலும் அவர்கள் கட்டடங்கள் கட்டி அதை டோக்கன் போட்டு விஐபி தரிசனமாக அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள் தங்கக்கூடிய ஒரு சுற்றுலா விடுதி போல, ஒரு வணிக வளாகம் போல ஆக்கி அதற்கு அந்த மு.க. ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர் யாரோ ஒருவரே அவரே அங்கே தலைவராகவோ அல்லது ஒரு பொதுச் செயலாளராகவோ அமர்ந்து கொள்வதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் தன்னுடைய மகள், பேரன், பேத்தி, மருமகன், மருமகள் இவர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா, பார்த்துருக்கோம்ல.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ திடீர்னு வந்து கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விண்வெளி ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்ததாக ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றினாங்க. என்னடா திடீர்னு விண்வெளி, இந்தியாவில் இஸ்ரோ இருக்குது இல்லைங்களா, அமெரிக்காவில் நாசா இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் என்னடா திமுக அரசு விண்வெளி ஆராய்ச்சியை மேற்கொள்ள போகுது, அதற்கு எதற்காக ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு எல்லாமே வியப்பாக பார்த்தாங்க. அப்புறம் அடுத்த நாளே செய்தி வந்துச்சு. அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் ஒரு வானம் என்கிற பெயரில் வந்து ஒரு விண்வெளி ப்ராஜெக்ட் திட்டத்தை வந்து அவர் வந்து அதற்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. ஆக மருமகனுக்காக தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் இயற்றி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்கிறது என்றால் மருமகனுக்காக அவர் செய்கிறார்னு பார்க்குறோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் அவருடைய நண்பர்கள் யாரோ வந்து நடத்தணும்னு சொன்னதுனால அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தமிழ்நாட்டினுடைய சட்டம், தமிழ்நாட்டினுடைய நடைமுறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு சென்னையினுடைய மிக முக்கியமான கடற்கரை சாலையில் இந்த கார் ரேஸ் நடத்தப்பட்டது. தம்மாக விரும்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் விரும்புவதற்காக தமிழ்நாடு அரசையே வந்து வளைப்பது என்பது இந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடலூர் வந்து 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் என்பதற்காகத்தான் இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதற்கு வந்து ஏற்கனவே வந்து இதற்கான சான்றுகள் எல்லாம் சொல்லி அப்போ தொடர்புடையவர்கள் எனக்கு அதுக்கு சம்பந்தமெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அவர்கள் மீண்டும் சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 6 மாத காலத்தில் அந்த உறவினர் ஓய்வு பெற போகிறாராம் அரசு பணியிலிருந்து. அதற்கு பிறகு அங்கே தான் வந்து அங்கே அமர்ந்து கொள்ளப் போகிறார் என்கிற தகவலும் நமக்கு வருது. ரெண்டாவது, எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகள் கிடையாது, கூரை இல்லாமல் இருக்கிறது, சாலை வசதிகள் இன்னும் வந்து பல இடங்களுக்கு சென்று சேரவில்லை. அடிப்படை வசதியில் சென்னையில் வந்து அந்த மழைநீரை வந்து அவர்கள் இதுவரையிலும் அந்த மழைநீரை வந்து சேகரிப்பதற்கோ அல்லது மழைநீரை வந்து சரியாக கால்வாய்கள் மூலம் கொண்டு செல்வதற்கு இல்லாமல் ஒவ்வொரு முறை மழை வரும்போதெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல், அதற்காக எந்த பணத்தையும் செலவிடாமல், ஓய்வூதியம் கொடுப்பதற்கு பணம் இல்லைன்றாங்க, அரசு ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இல்லைன்றாங்க, அதே போல் பேருந்து ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லைன்றாங்க, நிறைய கட்டிடங்கள் கட்ட பணம் இல்லைன்றாங்க. இப்படியெல்லாம் பணம் இல்லை. ஒரு 10 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது, தற்போது 10 லட்சம் கோடியாக உயர்த்தி ஒரு பெரிய சாதனையை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு செஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளவு நீங்கள் சிரமத்தோடு தமிழ்நாடு அரசு இருக்கும் பொழுது, இவ்வளவு கடனை வாங்கி கொண்டு நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது எதற்காக 100 கோடி ரூபாய் செலவில் அது பெருவெளிக்குள்ளேயே கட்ட வேண்டும் என்று 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒற்றை கேள்வியிலேயே நான் குறிப்பிட்ட இந்த திமுக மு.க. ஸ்டாலின் ஐயா குடும்பத்தினருக்காகத்தான், குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காகத்தான் இந்த 100 கோடி ரூபாய் சர்வதேச மையம் என்கிற திட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெருவெளி அவர்கள் முழுவதுமாக தங்கள் வசம் எடுப்பதற்கான முயற்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திட்டம் தொடங்கிய போதே சன்மார்க்க சங்கத்தவர்கள் தெள்ள தெளிவாக விவரமறிந்தவர்கள் சொன்னாங்க, இது நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவில் வெளியில் எங்காவது கட்டிக்கிங்க, பெருவெளிக்குள்ளே எது கட்டக்கூடாது என்பதுதான் ஒற்றை கோரிக்கை. ஆனால் பெருவெளிக்குள் தான் கட்டுவோம் என்று நீதிமன்றத்திற்கு வந்து சென்று, அதுவும் தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எப்படியாவது அதை வந்து அது நீங்கள் பெரிய வக்கீலில் எத்தனை லட்சக்கணக்கில் கொடுக்கணும், அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகிறாங்க, அங்கேயும் பெரிய வழக்கறிஞர்கள் கூப்பிட்றாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. இதுவரையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் பெருவெளிக்குள்ளேயே கட்ட வேண்டும் என்று போராடுவதற்காக. ஆனால் மாறாக பெருவெளி என்பது 106 ஏக்கரும் பெருவெளி தளம், அது கோவில், அதுக்குள்ளே எந்த கட்டுமானம் கூடாது என்கிற பேருண்மையை வந்து தற்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாங்கள் இப்போ வந்து பி சைட்டுன்னு ஒரு சைட்டில் கட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படி 2-3 கட்டடங்களை கட்டுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று கட்டளை ஏற்றிருக்கிறது. ஆனாலும் கூட சரி, உயர்நீதிமன்றம் தானே விசாரணை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்பதை போல இவர்கள் அந்த சைட் பி என்று சொல்லக்கூடிய தற்பொழுது ஞானசபை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல இந்த சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்ற அவமதிப்பு, உயர்நீதிமன்றத்தையும் அவமதிப்பது, எல்லாவற்றையும் விட வள்ளல் பெருமானாரை அவமதிப்பது, எல்லாவற்றையும் மக்களுடைய கோரிக்கைகள் போராட்டங்களை அவமதிப்பது, எந்த மக்களால் வாக்களித்து தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு மக்களையே இவர்கள் வந்து காலு சிறப்புக்கு கீழே போட்டு மதிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை வடலூரில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்த என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எல்லா அறநிலையத்துறை கோவில்களும் வந்து பாதுகாப்போடு சிசிடிவி வைக்கப்பட்டு சுத்தமாக தூய்மை பராமரிக்கப்படுகிறது. வடலூரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஆண்டு காலமாக வேண்டுமென்றே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் இரவில் வந்து மது அருந்துறாங்க, அதை யாரும் தட்டி கேட்கறது இல்லை. குப்பையை கொண்டு நகராட்சியை கொட்டுது, அதை யாரும் தட்டி கேட்கறது இல்லை. அங்கே மதுப்பாட்டில்கள் எல்லாம் கிடக்கின்ற என குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை யாரும் தடுக்கிறது இல்லை. தர்மசாலையில் உணவு வந்து 24 மணி நேரம் அளிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய கட்டளை. ஆனால் இவர்கள் 3 வேளை மட்டும் சில நேரங்களிலும் அது கெட்டு போன சுரெல்லாம் போடுறாங்க. ஏங்க இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது
சர்வதேச மையம் வந்துருச்சுனாங்க, 100 கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் சர்வதேச மையம் வந்துருச்சுன்னா இது புனித நகரமாக மாறிவிடும். அதுக்காக தாங்க நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறோம், சர்வதேச மைய திட்டத்தை தடுக்காதீங்க. நீங்கள் தடுத்ததுனால தான் வந்து குப்பையை வந்து கொட்டுறாங்க, நீங்கள் தடுத்ததுனால தான் வந்து இங்கே இரவில் மது இருந்துறாங்க, நீங்கள் தடுத்ததுனால தான் வந்து நீங்கள் பாலியல் நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடக்குது, நீங்கள் தடுத்ததுனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி கடை இருக்குது, நீங்கள் தடுத்ததுனால தான் இங்கே வந்து மதுக்கடை இருக்கிறது, நீங்கள் தடுத்ததுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின்னெறி நிலையம் அமைச்சிருக்காங்க. உடலை எந்தவித காரணத்தை கொண்டும் அது எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் என்பது வள்ளற்பெருமானுடைய கட்டளை. அப்படிப்பட்ட வடலூரில் தற்பொழுது மின் மயானம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்போது தொடர்ந்து நாங்கள் 1.5 ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம், இவர்களுக்கு சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இல்லை. வள்ளற்பெருமானாருடைய பெயரில், சன்மார்க்கத்தின் பெயரில் அந்த ஒட்டுமொத்தமான வள்ளலாருடைய அமைப்பை, வள்ளலார் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா நிலத்தை கைப்பற்றி அதை சர்வதேச மையம் என்ற அரசு செலவில் அமைத்துக் கொண்டு அந்த இடத்தை தாங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர இந்த திமுக குடும்பத்தினருக்கு, மு.க. ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினருக்கு அதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1-2 அல்லக்கைகளுக்கும் அதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பது புரிகிறது. ஏனென்றால் வள்ளற்பெருமானார் உலகத்திற்கு எடுத்து சொன்னது சாகா நெறி. அதே போல் கொலை புலால் தவிர்த்தல். கொலை புலால் தவிர்த்தவர்கள் என்றால் வந்து வடலூரில் இறைச்சி கடையே இருக்கக்கூடாது, மதுபான கடையில் இருக்கக்கூடாது. வடலூரில் இறைச்சி கடை இருக்குது, மதுபான கடை இருக்கிறது. அதற்கு பிறகு தற்பொழுது மின்மயானம் அமைத்திருக்கிறார்கள். வள்ளற்பெருமானார் எந்தவித காரணத்தை கொண்டும் உடலை வந்து எரிக்கக்கூடாது, உடலை எரிப்பது கொலைக்கு சமமானது என்று தெள்ள தெளிவாக அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அது மூட நம்பிக்கைலாம் இல்லை. ஏனென்றால் உடலில் வந்து இதை சித்தர் பெருமக்களே சொல்லுவாங்க, உடலில் வந்து தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய, வடமொழியில் சொல்லக்கூடிய 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன. அதில் இந்த இறுதியாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் வாயு தான் உடம்பை வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடிய அந்த வாயு. அது உடம்பை வந்து அழுக வைத்து அதை வந்து மீண்டும் வந்து பழைய நிலைக்கு மாற்றிவிட்டு அது வெளியில் போகும். அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை புதைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அறிவியலுடைய விதி. உடற்கூறியல் யாராவது தெரிஞ்சால் கூட சொல்லலாம், அதனுடைய விதி அது. அப்படிப்பட்ட நிலையில் எரிக்கக்கூடாது என்பதுதான் வள்ளற்பெருமானார் சொல்வது. அப்படின்னா நீங்கள் அவரை கொலை செய்கிறீர்கள் என்று பொருள் என்பதுதான் வள்ளற்பெருமானார் சொல்வது. எனவே இந்த கொலை செய்தல் கூடாது, எனவே இறந்தவர்களை புதைக்க வேண்டும் என்பதுதான் வள்ளற்பெருமானாருடைய கட்டளை. அப்படி கட்டளையிட்ட வள்ளற்பெருமானாருடைய அந்த மண்ணிலே இவர்கள் மின்மயானம் அமைத்திருக்கிறார்கள், இறைச்சி கடையை விட்டு வைத்திருக்கிறார்கள், மதுபான கடையை விட்டு வைத்திருக்கிறார்கள், பெருவழிக்குள் மது அருந்துகிறார்கள் இந்த அரசினுடைய அலட்சியத்தால். இதெல்லாம் கேட்டால் சர்வதேச மையம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்க, அப்படியே புனித நகரமாக மாறிடுங்க என்று கதை அளக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு இன்னமும் அமைதி காக்கிறார்கள் இந்த சன்மார்க்க சங்கம் என்கிற பெயரிலும் தர்மசாலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள். இதெல்லாம் பொறுக்குமா என்று சன்மார்க்க சங்கத்தவர்களே நீங்களே உங்களுக்குள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.